வணக்கம். இந்த பதிவில் நம்ம மல்லிகை செடிகளுக்கு என்ன உரம் கொடுத்தா அதிக பூக்கள் பூக்கும்னு பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மல்லி செடிகளை கவாத்து செஞ்சு விட்டுறணும். அதன் பிறகு இப்படி நமக்கு தளிர்கள் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். அதிக மொட்டுக்களுக்கு பசுமையான இலைகளுக்கு ஃபஸ்ட்டு எப்சம் சால்ட் தெளிச்சிடலாம். நான் சென்ற வாரமே தெளிச்சிட்டேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் தெளிச்சிருங்க. எப்சம் சால்ட் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து தெளிச்சிடலாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது அதிக பூக்களை தரக்கூடிய மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் இப்படி மொட்டுக்கள் வைக்கும்பொழுதே நம்ம தயார் பண்ணிடணும். இன்னும் 1 மாதத்தில் இந்த மீன் அமிலம் தயாராகிடுங்க. இது நான் லாஸ்ட் வீக்கே ஊற போட்டுட்டேன். அதாவது 1 கிலோ மத்தி மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவலான 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துடணும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு மாதம் 30லேருந்து 35 நாட்களில் இது தேன் போன்ற ஒரு லிக்விட் நமக்கு ரெடி ஆகிடும். அதிலிருந்து 10 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு கலக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு நீர் தேவையோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் கலந்து உங்கள் செடி ஃபுல்லாக தெளிச்சும் விடலாம், மண்ணுக்கு ஊற்றியும் விடலாம். அப்படி செய்யும் பொழுது செடி ஹெல்த்தியாக வளர்ந்து நமக்கு பூக்களை கொடுத்துரும். பூத்த பூக்களை கவாத்து செஞ்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.